கோலஞ்சி ஜூலை 26 முதல். மேடையில் இருக்கும் அனைத்து கலை நண்பர்களுக்கும், திரை ஜாம்பவன்களுக்கும் மற்றும் பத்திரிகை நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு ரொம்ப சாரி. ஒரு மோர் தென் சொன்ன நேரத்தை விட கொஞ்சம் கூட நேரம் எடுத்து உங்களை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டோம். எல்லாருடைய டைமும் மதிக்கத்தக்கது. ஸோ ஐ எம் டெரிபிளி சாரி ஃபார் தட். அது பர்சனலாக எடுத்துக்க வேணாம். வி ஆர் ரியலி அப்பாலஜைஸ் ஃபார் தட். அண்ட் யோகி பாபு சார் டியூ டு சம் இன்கன்வீனியன்ட் ஏதோ ஒர்க் இதில் பிஸியில் மாட்டிக்கிட்டார். ஸோ அதுவும் இட் இஸ் நத்திங் இன்டென்ஷனல். ஸோ அதையும் எதுவும் பர்சனலாக எடுத்துக்க வேணாம். ஸோ வி ரியலி அப்பாலஜைஸ் ஃபார் தட். பட் ஏன்னா இது ஒரு ஹாப்பியான மூமெண்ட். இதில் கொஞ்சம் நிறைய ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. என்னுடைய பயணம் லிபரா ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்றதுல 6 வருஷத்துக்கு முன்னாடி பேசிக்கலி எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஐ எம் ஃப்ரம் ஸ்விஸ், ஜெனிவாலேருந்து வந்தேன். சினிமா மேலே இருக்க பேஷனில் முதல்ல ஒரு படம் எடுத்தேன், நலனும் நந்தினியும், வெங்கட் பிரபு அசோசியேட். படம் வேக வேகமாக பண்ணேன், எந்த பிரச்சனையும் இல்லை. படம் முடிஞ்சிச்சு. ரிலீஸ் பண்ணுறதுனா என்னன்னு தெரியல, ரிலீஸ் பண்ணவும் தெரியல, ரிலீஸ் எப்படி கொண்டு போய் ரீச் பண்ணவும் தெரியல. ஒரு தப்பான ஹேண்டில் போச்சு. படம் வந்ததும் தெரியல, டிசாஸ்டர், ஃபெயிலியர். திருப்பி சுட்ட கதைன்னு ஒரு படம் பண்ணேன். அதுவும் அதுக்கான எல்லா படத்துலையும் ப்ரொமோஷன்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன். பட் மறுபடியும் ஒரு தப்பான கையில் போய் மாட்டிக்கிட்டேன், வர முடியல, மறுபடியும் ஃபெயிலியர். 3வது நான் நட்பு நானன்னு ஒரு படம் எடுத்தேன். 3 வருஷம் ஆச்சு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணேன். நடுவில் ஏகப்பட்ட பிரச்சனைகள், ப்ரொடியூசர் கவுன்சில் நடுவில் வரதா புயல், சிஎம் டெத், டிமானிட்டைசேஷன், ஏகப்பட்ட இஷ்யூ எல்லாம் ஃபேஸ் பண்ணி அந்த படத்தையும் போராடி மறுபடியும் ஒரு தப்பான கையில் மாட்டினேன். மறுபடியும் படம் ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணேன். மொத்தம் 64 தேட்டர் கிடச்சிது. அதோட ப்ரொமோஷன்ஸும் ரொம்ப தெளிவாக பண்ணேன். மறுபடியும் ஃபெயிலியர். 3வதும் ஃபெயிலியர். 4வது அன்னைக்கு அந்த ஃபெயிலியர் முடிஞ்சதுக்கப்புறம் 3 நாள் கழித்து தேங்க்ஸ் மீட்டுன்னு ஒன்று அரேஞ்ச் பண்ணேன். அந்த 3 நாள் கழித்து தேங்க்ஸ் மீட்டுன்னு ஒன்று அரேஞ்ச் பண்ணி இதே மாதிரி ப்ரெஸ் பீப்புளை கூப்பிட்டு இன்வைட் பண்ணி உண்மையிலே புலம்பலை, வேதனைப்படலை, வெக்கம்லாம் படலை, தோத்துட்டேன்னு டிக்ளேர் பண்ணேன். 67 தேட்டரில் தான் போட்டேன். படம் ஓடலை, படம் ஃப்ளாப். ஆனால் அதை பதிவு செஞ்சேன். அது சக்ஸஸ் மீட் இல்லை, தேங்க்ஸ் மீட். அதிலிருந்து 30 நாளுக்குள்ளே ஒரு படம் எடுத்தேன், வாங்கினேன், டிஸ்ட்ரிபியூஷனுக்குள்ளே வந்தேன், 300 தேட்டர் போட்டேன். இந்த படத்தை ஒரு விலை கொடுத்து வாங்கினேன். அந்த விலையில் புதன்கிழமை அன்னைக்கு நான் 5 லட்ச ரூபா முதலாக சினிமாவில் சம்பாதிச்சேன். இன்னைக்கு மொத்தம் 15 லட்ச ரூபா சம்பாதிச்சிருக்கேன். இந்த தேதியில் தான் சக்ஸஸ் மீட் வைக்கணுன்றதுல ரொம்ப தெளிவாக இருந்தேன். இன்னைக்கு இந்த படம் 6,56,00,000 கிராஸ் பண்ணியிருக்கு. நெட்டு 5,32,00,000 பண்ணியிருக்கு. நான் இந்த படத்தை வாங்கினதை விட சினிமாவில் 6 வருஷம் கழித்து முதல்ல லாபம் அப்படின்னு ஒன்று பார்த்துருக்கேன். இதுக்கு சினிமா மேலே எனக்கு விடா நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நான் என் வேலையை சரியாக செஞ்சுக்கிட்டே இருக்கேன். நான் நட்புனா என்னன்னு தெரியுமாக்கு அப்புறம் ப்ரொடக்ஷன்லேருந்து டிஸ்ட்ரிபியூஷனுக்கு மாறினதுக்கான ஒரு காரணம், என்னுடைய படத்தோடைய 3 ஃபெயிலியரில் நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் ஒன்று தான். படம் எடுக்கிறது இங்கே ஈஸி, அது எல்லாரும் சொல்கிறது தான் ஈஸி. ரிலீஸ்க்கு ஒரு டிசிப்ளின் மட்டும்தான் வேணும். ஒரே ஒரு டிசிப்ளின். இங்கே நிறையா மோனோபோலி இருக்குது, நிறையா டிராஃபிக் இருக்குது, நிறையா கஷ்டங்கள் இருக்குது. இது எதையுமே சொல்லாமல் ஒரு படத்தை போய் ஜெயிக்க முடியும் அப்படின்றத ஒரே ஒரு டிசிப்ளின் மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன். எனக்கும் இந்த அத்தனை பிரச்சனையும் இருந்தது. 4 படம் இருந்தது ரிலீஸ் அன்னைக்கு, எல்லா பிரச்சனையும் இருந்தது. எனக்கு 2 டிசிப்ளின் மட்டும்தான் தேவைப்பட்டுச்சு. 1, என்னை நம்பின ப்ரொடியூசர் கிட்ட நான் சொன்ன பணத்தை கரெக்டாக கொடுத்துடணும். 2வது, நான் என்னுடைய ப்ரொடியூசர், என்னுடைய டைரக்டர் கடைசி நாள் படம் ரிலீஸ் ஆகிடுமா, கேடிஎம் போயிடுமா, ப்ரொமோஷன் ஒழுங்காக நடந்துடுமான்னு ஒரு பயம் இல்லாமல் 6 மணிக்கே கடையை மூட்டேன். காலையில் நேராக 11 மணி ஷோக்கு என்ன நம்பின பீப்புளை நேராக தேட்டருக்கு கூப்பிட்டு வந்துட்டேன். இந்த ஒரு டிசிப்ளினை மட்டும்தான் என்னை நம்பி படம் கொடுத்தவங்களுக்கு நான் எடுத்துக்கிட்ட ஒரே டிசிப்ளின். அது கரெக்டாக செஞ்சேன். அதுதான் இந்த படம். நிஜமாக நான் 3 வருஷம் ஆச்சுங்க நான் எடுத்த படத்தை ரிலீஸ் பண்ணேன். நான் வாங்கின படத்தை ரிலீஸ் பண்ண எனக்கு 30 நாள் தான் ஆச்சு.
அந்த 30 நாளுக்கு நேச்சுரலி யோகி பாபு ஒரு ஒரு பிகஸ்ட் ஐ மீன் பேயிங் அட்டென்ஷனாக இருக்கலாம். அந்த படத்தில் இருக்கிற ஐ மீன் எனார்மஸ் எல்லாருமே பெரிய ஜாம்பவான்கள். இது வந்து என்னுடைய படங்கள்லையும் போட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஆசை இருக்குது. ஆனால் அதை எடுத்துகிட்டு போய் ஒரு அட்மோஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியில் கொண்டு போய் ரீச் பண்ணுறதுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூஷனுக்கு அது சின்ன படம் பெரிய படம் இந்த படம் இவ்வளோ இல்லைங்க. நான் ஜெயிச்சதுக்கான காரணத்தை நானே சொல்லிடுறேன். எனக்கு நான் கொடுத்த படம் நான் கொடுத்த டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்டக்க எனக்கு 5 லட்ச ரூபா வந்தால் போதும்னு இந்த படத்தை நியாயமான விலைக்கு கொடுத்துட்டேன். எனக்கு இது போதும்னு நான் முடிவு பண்ணேன். ஆனால் என்ன அதுக்கும் முட்டாளுன்னு தான் சொன்னானுங்க. இந்த விலைக்கு போயிருக்கோம், தர்மபிரபு அப்படி போயிருக்கு, நீங்கள் இவ்வளோ விலை கேட்டிருக்கலாம். சார், ஒன்று என்னை நம்பி பணம் கொடுத்தவரும் சம்பாதிக்கணும், என்னை நம்பி படம் வாங்கினவனும் சம்பாதிக்கணும். இது ரெண்டுத்துலையும் ஒருத்தனுக்கு எண்ணம் சரியில்லைன்னா படம் எப்படி ஜெயிக்கும்? இதை எனக்கு புரியறதுக்கு நான் ஒரு 20 கோடி செலவு பண்ணேன். சார், சினிமா நான் பார்க்குறது உண்டியலில் போகிற காசு மாதிரி, பக்தி இருந்தால் போதும் திருப்பி வந்துடும். அதை நான் ரொம்ப அதிகமாக நம்புகிறேன். அது ஒவ்வொருத்தரையும் நம்புகிறேன். தோக்குறது அப்படின்றது நம்மளுடைய தோல்வியை யார் டிட்டர்மைன் பண்ணுறது தான். என்னுடைய வெற்றின்னு நான் நினைக்கிறது என்னன்னா, நான் என் வேலையை இன்னும் ஆத்மார்த்தமாக சரியாக தெளிவாக கொண்டு போய் செய்யலை அப்படின்ற அந்த ஒரு மைண்டுக்குள்ள ஒரு இன்டரப்ஷன் தான். இந்த ரீச்சுக்கும் இந்த படம் இன்னைக்கு இவ்வளோ கிளியர் சக்ஸஸ்க்கும் ரொம்ப முக்கிய காரணம் ப்ரெஸ். ஏன்னா நான் நட்புனா என்னன்னு தெரியுமா சக்ஸஸ் முடிஞ்சதுக்கு, ஐ மீன் தேங்க்ஸ் மீட் முடிஞ்சதுக்கப்புறம் உண்மையிலேயே என் மைண்டில் இருந்ததெல்லாம் பேசினேன், கதர்னேன். அந்த யூடியூபோடைய ரீச் என் படத்தோட ட்ரெய்லர் ரீச்சை விட பெருசாக இருந்தது. உண்மையிலேயே அது பல பேருடைய ஆதங்கத்தை மனசுக்குள்ளே இருந்ததை சொன்னேன் அப்படின்னு பல பேர் பல விதமான இன்புட், பியூர்லி பிகாஸ் ஆஃப் ப்ரெஸ். நீங்கள் அதை வந்து எக்ஸாச்சுரேட் பண்ணாமல் ஒரு சில பேர் சூப்பர் டேக்லைன் வச்சு போட்டிங்க. பட் எனக்கு எந்த புலம்பலும் இதுவும் எனக்கு நேச்சுரலாக என்ன பயம் இல்லை சார். ஏன்னா நான் ஊரில் இருந்து எதையும் விற்று எடுத்துகிட்டு வந்து பண்ணல. நான் படித்தது PhD ஸ்ட்ராட்டஜிக்கல் மேனேஜ்மெண்ட். எத்தனை தடவை விழுந்தாலும் எழுதிப்பேன். எனக்கு எழுதிக்கிறதுக்கு ஒரே ஒரு தைரியம் தான், என்னன்னா எப்படி விழுகிறோம்ன்றதை நான் ஒவ்வொரு தடவையும் அனலைஸ் பண்ணுறேன். நான் வந்து யாரையும் குறை சொல்லாமல் இந்த ஃபீல்டை வந்து ரசித்து கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஏகப்பட்ட ட்ரக்ஸ் வரதான் செய்யுது. இன்னைக்கு கூட இந்த சக்ஸஸ் மீட் வரதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கால், சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்க அத்தனை ஓடிங்ஸை எடுங்க, ஏன்னா இது அகைன்ஸ்ட் த ரூல் அப்படின்றாங்க. கரெக்ட், சரிங்க, அடுத்த படத்தில் நான் இதை பண்ணல, மறுபடியும் என் ப்ரொமோஷன் வேகமாக தான் இருக்கும், வேறு மாதிரி தான் இருக்கும், ரூல்ஸ்க்கு கட்டுப்பட்டு தான் இருக்கும். ஏன்னா இந்த சின்ன படம் வெளியில் தெரியலன்னா எப்படி சார் ஜெயிக்கும்? படம்னா விளம்பரம் ரொம்ப முக்கியம் சின்ன படங்களுக்கு. காரணம் வேறு வழியே கிடையாது. இந்த படத்தை வந்து தியேட்டரில் சேர்க்கறதுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கேட்குற ஒரே ஒரு விஷயம், நீங்கள் ப்ராப்பராக விளம்பரம் செஞ்சுருவீங்களா, அது பக்காவாக ரீச் ஆகிடுமா? நான் ஒரு பெரிய படத்தை சமீபத்தில் விலையை முடிக்கிற ஒரு அல்டிமேட் க்ளோஸ் காலில் இருந்தேன். அந்த படம் எனக்கு கொடுக்காமல் இருக்கிறதுக்கான காரணம், எனக்கு அதை சொல்கிறதுல பெரிய இது இல்லை, ஐ மீன் பயமோ வருத்தமோ இல்லை, பட் எனக்கு தகுதி இல்லைன்னு சொன்னாங்க அந்த படத்தை ரிலீஸ் பண்ண. நான் நினச்சா பணம் இருந்தால் போதும், அதை எடுத்து அதை முறையாக செஞ்சிடலாம். காரணம் என்னென்னா, ஒரு படத்தை ஜென்யூனாக ரிலீஸ் பண்ணுற ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனியாக என்னை மாற்றிக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். யார் வேணாலும் நம்பி படம் எடுங்க, தரமான படமாக இருந்தால் கொண்டு போய் சேர்க்கறதுல லிப்ரா அட்மோஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ணும். அதை வந்து ரொம்ப நான் ஹானஸ்டாக பண்ணுறேன். இப்போவும் நான் சொன்ன பாக்ஸ் ஆஃபீஸ் ஃபிகர் ஏதோ மேடை இதுக்காக சொல்லலை. நீங்கள் யாராச்சும் கேட்டால் ப்ரெஸ் ரிலீஸே பண்ணுறதுக்கு நான் ரெடி. என் படம் ஒரிஜினல் சக்ஸஸ். நான் ஒரிஜினலாக தமிழ் சினிமாவில் சம்பாதிச்ச முதல் காசு கூர்க்கா. இது நடந்த 4வது நாள் எங்கள் வீட்டுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கும்போது, சும்மா பேசிகிட்டு இருக்கும்போது, வழக்கமாக இந்த மாதிரி ஏதாவது நான் கொஞ்சம் ஒரு கிரேசியான கை, வழக்கமாக இந்த மாதிரி பண்ணும்போது எதையாச்சும் பண்ணுவியே, ஐ மீன் அவுட் ஆஃப் எக்ஸைட்மெண்ட் ஏதாச்சும் பண்ணுவியே. ஸோ என்ன டேரக்டருக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ, ஐ மீன் அவுட் ஆஃப் எக்ஸைட்மெண்ட் பண்ணலையே. நான் நேச்சுரலாக யோசிச்சா இந்த மாதிரி சும்மா இவங்களா காரு அது இதுன்னு ஏதோ ப்ரெசென்ட் பண்ணுறதை பற்றி பேசிட்டு இருந்தாங்க. சாம் ஆண்டனுக்கு நான் உண்மையிலே ஒரு விஷயத்த ஜென்யூனாக ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினச்சேன்னா, உங்களுக்கு எனக்கு அந்த தகுதி இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஒரு படம் உங்களுக்கு ஃபுல் லிபர்ட்டி தரேன், நினச்ச மாதிரி நீங்கள் படம் எடுங்க, நான் ப்ரொடியூஸ் பண்ண ரெடி, உங்களை நம்பி. ஏன்னா நான் பார்த்த முதல் வெற்றிக்கான முதல் காரணம் சாம் ஆண்டன். நான் என்னுடைய டேரக்டருக்கு, நான் தோத்த படங்களுக்கு இருக்க என்னுடைய டேரக்டர் மேலே எனக்கு ஒரு வருத்தம் கிடையாது. ஏன்னா அவங்க என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க படத்தை நான் சரியாக போய் சேர்க்கலன்றது தான் என்னோட வருத்தம். அது போக இந்த டேரக்டர் மூலியமாக நான் ரீச், ஏன்னா இவர் 100ல் வருத்தப்படும் போது
இவன்லாம் எனக்கு கிடைக்க மாட்டேங்கிறானேன்னு இருந்தது. தேடி போய் எடுத்தேன் இந்த படத்தை. இதில் என்ன ஒரு ஹையஸ்ட் பியூட்டினா, நம்பிக்கைக்கும் இந்த படத்தோட சக்ஸஸ்க்குமான ஒரு பெரிய பியூட்டி, இந்த படத்தை நான் சைன் பண்ணலைங்க, இந்த படத்தை நான் வாங்கிக்கிறேன்னு சொன்னேன். இன்னைக்கு வரைக்கும் இந்த படத்துக்கு ஒரு அக்ரிமெண்ட் கையெழுத்து கூட போடல. இந்த படத்தை வெறும் வாய் வார்த்தையில் சொல்லி பண்ணப்பட்ட படம் தான் அது. எந்த அக்ரிமெண்ட்டும் சைன் பண்ணல நான். அநேகமாக ஐ ஹோப் இந்த 4 மங்கீஸும் ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏன்னா இப்போ வரைக்கும் வந்து அவர் சைடில் இருந்தது அக்ரிமெண்ட் அப்படின்றது எதுவுமே கிடையாது. பட் அதை தாண்டியும் வந்து ஹி ஹஸ் பேட் அஸ். என்ன வரணுமோ அவர் என்ன ப்ராமிஸ் பண்ணாரோ அதை பண்ணிட்டாரு. சரி, சீரியஸாக, ஏன்னா ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர்னா ஐ டேக் த லிபர்ட்டி டு சே தட். தேங்க்யூ. பட் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு குரு சொன்னார், நல்லவங்க 2 பேருக்கு பத்திரம் தேவையில்லை, கெட்டவங்க 2 பேருக்கு போட்டும் பிரயோஜனம் இல்லை. ஸோ நான் நல்லவன் சொல்ல வரல, நான் கெட்டவன் இல்லை. ஸோ இந்த 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 பர்டிகுலர் ஈவெண்ட்டில் இந்த சக்ஸஸை உணர்ந்து சொல்கிறேன். சினிமாவில் எனக்கு ஒரு பேஷன் இருக்குது, சினிமா எனக்கு பயங்கர கஷ்டத்தை கொடுக்குது அப்படி இல்லை சார். சினிமாவில் ஒரு நியாயமான நஷ்டம் இருந்தால் உறுதியான வெற்றி கண்டிப்பாக காத்துட்ருக்கு. அதுக்கு வந்து ஒரே ஒரு விஷயம், சினிமாவை குறை சொல்லாமல் சினிமா பண்ணணும், சினிமாவில் இருக்கிறவங்கள குறை சொல்லாமல் சினிமா பண்ண முயற்சி பண்ணுறது வந்து மோர் தேன் ஹெல்த்தி. ஏன்னா எல்லா விதத்துலையும் கஷ்டங்கள் அண்ட் டர்புலன்ஸ் வந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் அதை எவ்வளோக்கு எவ்வளோ கஸ்டமைஸ் பண்ணி போகிறதுன்றது விச் இஸ் ஆஃப் ஹைலி ரெக்வயர்டுன்னு நான் நினைக்கிறேன். அதர் தேன் தட் உங்களுடைய எல்லாருடைய நேரத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்ன ஒரு குவிக் சீக்கிரமாக இந்த படத்தோடைய ஒரிஜினல் வெற்றிக்கான என் பின்னாடி ஒர்க் பண்ண லிப்ரா டீம், தன்ராஜ், வினோத், அலெக்ஸ், நாராயணன், லிப்ரா டீம் இவங்க. அது போக என்னுடைய ப்ரொமோஷன் டீமான சூசை, வினயல் போஸ்டர்ஸ் அண்ட் பிரிண்ட் அண்ட் பப்ளிசிட்டி, என்னுடைய சோஷியல் ப்ரொமோஷன் சிடிசி மீடியா பாய்ஸ் யோகேஷ் அண்ட் ரியாஸ், அண்ட் என்னுடைய ஃபேஸ்புக் அண்ட் அதர் ப்ரொமோஷன்ஸ் காமன் மேன் சதீஷ், அண்ட் என்னுடைய அதர் டெக்னிக்கல் சோஷியல் ஃபாரம் ப்ரொமோஷன்ஸ் வந்து லைட்ஸ் ஆன் மீடியா, அண்ட் என்னுடைய ஓடிங்ஸ் ப்ரொமோஷன் செந்தில், என்னுடைய அண்ட் ஐ ஹோப் என்னுடைய மொத்த ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டீஸ்க்காக எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லா டீமுக்கும். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நேச்சுரலாகவே எனக்கு ப்ரொடியூசர் கவுன்சிலோடைய சோ கால்ட் ரூல்ஸ் பெருசாக எனக்கு நிறைய ரூல்ஸ் எனக்கு பெருசாக புரியல. பட் அதை மீறி ஒரு விஷயம் என்னென்னா, ரிவ்யூ இல்லை, இதில் ப்ளஸ்ஸு இதில் பிஸ்னஸ் போகுது, இதெல்லாம் தெரில. நான் சினிமாவில் தொடர்ந்து தோத்து ஜெயிக்கிறதுக்கு ஒரே காரணம் ப்ரெஸ். ஐ தேங்க் யூ ஆல் ஒன்ஸ் அகைன். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் டைம் அண்ட் ஐ தேங்க் யூ ஆல் சார். தேங்க் யூ ஸோ மச். அண்ட் என்னுடைய மற்றொரு தொடர் வெற்றியை கிரிட்டிசைஸ் பண்ணிவிட்டு வழக்கம் போல் என் கூட எல்லா விதத்துலேயும் அல்டிமேட் சப்போர்ட் அண்ட் அல்டிமேட் மேன் ஹூ இஸ் பிஹைண்ட். எப்படியும் நான் செய்கிற எதையுமே அவருக்கு பிடிக்காது, ஆனால் கடைசியில் அது ஜெயிச்சிடுது அப்படின்றத வந்து ஒத்துப்பார் திரு நிக்கில் அவர்களுக்கும் என்னுடைய சோ கால் தேங்க்ஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படம் வெற்றி அடைஞ்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் இட். இதுக்கு மேலே ஒன்றும் சொல்கிறதுக்கு டைரக்டர் பேசுவார். எல்லாம் எனக்கு நன்றி. வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். 4 monkeys இது ஒரு ட்ரீம் வெஞ்சர். இது ஒரு காவியம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்த படம். இது சாம் ஆண்டன் அவர் கூட இருந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு, நல்ல இயக்கி. ஸோ இப்படிலாம் பேசாமல் ஜாலியாக ஒரு படம் பண்ணோம். அது எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்பணும். அது நிறைய பேருக்கு பிடிச்சதுன்னு நம்புகிறேன். இது பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லா ஆடியன்ஸுக்கும் சரி, சப்போர்ட் பண்ண பாசிட்டிவாக சப்போர்ட் பண்ண மீடியா நண்பர்களும் சரி, அதே நேரத்தில் குறைகள் சொன்னவங்களுக்கும் சரி, எல்லாருக்குமே நன்றி. இதில் நிறைகள் இருந்ததை வந்து இன்னுமே வந்து அடுத்த படத்தில் வந்து நிறைய அதை வந்து இன்னுமே அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். குறைகள் இருக்குது, அதை வந்து கண்டிப்பாக திருத்திட்டு பெட்டரான படம் வந்து கொடுக்கணும். இந்த 4 monkeys சார்பாக வந்து நாங்கள் சொல்லிக்கிறோம். அண்ட் இந்த படத்தை சப்போர்ட் பண்ண லிப்ரா சார், ரவீந்திரன் சார், அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய தேங்க்ஸ். ஏன்னா படம் எடுக்கிறது ரொம்ப ஈஸி,
அதை ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரிஞ்சது. சார் கடைசியில் வந்தது எங்களுக்கு ஒரு பெரிய பலமாக இருந்தது. இப்போ இன்றைக்கி சார் வந்து சந்தோஷமாக பார்க்கும்போது அது இன்னும் பெரிய பலமாக இருக்குது. இன்றைக்கி 100 ஸ்க்ரீன்ஸ் செகண்ட் வீக்கில் ஓடிக்கிட்டு இருக்கு. இதை விட பெரிய சந்தோஷம் வந்து ஒரு ப்ரொடியூசருக்கு ஒரு டெக்னீஷியனுக்கு இருக்கணும்னு இல்லை. கண்டிப்பாக இதை வந்து இவ்வளோ தூரம் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் இருந்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி, கடவுளுக்கு நன்றி. கூர்கா சக்ஸஸ் மீட் மாலை பொழுதிற்கு வந்திருக்கின்ற பத்திரிகை நண்பர்களே, இணையதள வலைத்தள சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். அவர் எடிட்ரு இந்த படத்தை எடிட் பண்ணுற மாதிரியே வெற்றியும் சுருக்கி சொல்லிட்டு போயிட்டார். ஒரு காலத்தில் வந்து 100 பிரிண்ட் அப்படிங்கிறது பெரிய விஷயம். நான்லாம் ஆசையாக ரிலீஸ் பண்ணும்போது 100 பிரிண்ட்ப்பா அப்படின்னு ஆர்பி சௌத்ரி சார் சொன்னார். பயங்கர ஹாப்பி. அது வரைக்கும் 90 பிரிண்ட் தான் ரிலீஸ் ஆகிட்டு இருந்துச்சு சூப்பர் ஃபிலிம்ஸில். என்னுடைய படம் 100 பிரிண்ட். இந்த படம் செகண்ட் வீக்ஸ் 100 ஸ்க்ரீன் ஓடுது அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப சாதாரணமாக சொல்கிறாரு. மிகப்பெரிய விஷயம் சார். ஒரு வாரங்கிறதே பெரிய சக்ஸஸ். அதில் செகண்ட் வீக் 100 ஸ்க்ரீன் பேலன்ஸ் இருக்குது, மிகப்பெரிய சக்ஸஸ். அது எடிட்டிங் மாதிரி சொல்லாமல் ஃபுல் லென்த்து ரா பிக்சராக சொல்லணும். நீங்கள் பெரிய வெற்றி சார். உண்மையிலே பொதுவாக நான் எந்த படங்களையும் மேக்ஸிமம் வந்து ப்ரிவியூவில் பார்க்குறது இல்லை. ஏன்னா நம்ம கொஞ்சம் காமெடி நடிகன் ஆகிட்டோம். ஆடியன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி பல்ஸ் பிடிச்சி காமெடி பண்ண வேண்டியிருக்கு. இது காமெடின்னு சொன்னால் கூட நம்ம இது காமெடி தானான்னு திங்க் பண்ணி சொல்ல வேண்டியிருக்கிறதுனால ஆடியன்ஸ் நடுவில் உட்காந்து தான் படம் பார்க்குறது வழக்கம். நான் அப்படி தான் வந்து ஃபோரம் மாலில் ஆடியன்ஸ் மத்தியில் தான் அந்த படம் பார்த்தேன். அதுக்கு டைரக்டர் ஒய்ஃப் கூட வந்தாங்க. அவங்களுடைய சர்க்கிளில் ஒரு 10-15 பேர் வந்தாங்க. குழந்தைங்கள்லாம் வந்து அது ஒரு 400 சீட் இருக்கிற இடம் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 75 குழந்தைங்க மேலே இருந்திருப்பாங்க. அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க. அந்த அண்டர்டேக்கர்னு ஒரு நாய் வர்றப்பெல்லாம் அவ்வளோ தூரம் என்ஜாய் பண்ணாங்க. அந்த ஷோவிலே படம் ஹிட்டுன்னு அவங்க ஒய்ஃப் வந்து ஒவ்வொரு ஷோ வந்து பார்த்துட்ருக்காங்க எப்படின்னு. நான் அவங்ககிட்ட கேட்டேன், என்ன மேடம் நீங்கள் வந்த டைம் ரொம்ப நல்ல டைம் போட்டிருக்கு அப்படின்னு. ஏன் சார், நாங்கள் உங்களுக்கு மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் தான் 100 ரிலீஸ் ஆனிச்சு, பெரிய ஹிட்டு. இப்போ கூர்காவை பார்க்குறீங்க, செகண்ட் ஹாப்லாம் பாருங்கள் எவ்வளோ கிளாஸ் பறக்குது, நீங்கள் லக்கி அப்படின்னு சொன்னேன். அவங்க வந்து இதை வந்து உங்கள் சாமன் சொல்லுங்கள் சார் அப்படின்னாங்க. சரி சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன். லக்குன்னு சொல்கிறது, லக்கு எப்படி அமையும்னா உழைப்பின் அடிப்படை தான் லக்கே அமையும். நல்லா உழைச்சி நல்ல ஸ்கிரிப்ட் அமைஞ்சாதான் அது நல்ல இடத்துல ரிலீஸ் பண்ணோம். எதிர்த்து நிறைய படங்களே இல்லை, மழை பெய்யலை, சம்மர் ஹாலிடேஸு, லீவு நிறைய விட்டாங்க, அப்படிலாம் இருக்கிறது தான் லக்கு நமக்கு தேவைப்படும். இப்போ பாருங்கள், லீவு முடிஞ்சு ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணியாச்சு, எதிர்த்து நிறைய படம் 4 படம் ரிலீஸ் பண்ணியாச்சு, இந்த வாரம் ஒரு படம் இறங்கியாச்சு பெரிய படம். இதற்கு மத்தியில் 100 ஸ்க்ரீன் ஓடுதுன்னா இது ரியலாகவே சக்ஸஸாக இல்லையா? இங்கே நிகில் சார் சொன்னார் பத்திரிகையாளருக்கு நன்றி சொல்லும் நிகழ்ச்சினார். ஆனால் இங்கே வந்து சக்ஸஸ் மீட்னு போட்டிருக்கு. ரெண்டுக்கு பெரிய முரண்பாடெலாம் கிடையாது. நன்றி எப்போ சொல்லுவோம்? நீங்கள் விமர்சித்த விமர்சனம் மக்களை சென்று அந்த மக்கள் வந்து படம் பார்த்து இன்றைக்கி 100 ஸ்க்ரீன் 2வது ரன் ஆகிட்டு இருக்குன்னா அதுக்கு தான் நன்றி. ஸோ நன்றியாகவும் எடுத்துக்கொள்ளலாம், இது ஒரு வெற்றி விழாவும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த படத்தில் வந்து ஆக்சுவலாக வந்து எனக்கு ஒரு 4 நாள் ஒர்க்கும் தான் சாமிநாதன் சார் வந்தார். அது பேசி 8 நாள் ஆக்கப்பட்டு ஒரு எபிசோடு வந்து ஒரு 5 நிமிஷம் சொல்லிட்டு அது ஒரு 20 நிமிஷம் ஆக்கி அப்புறம் செகண்ட் ஹாப்பில் வந்து கிளைமாக்ஸில் வந்து அந்த குழந்தையோட அப்பாவே என் மேலே அந்த கேரக்டரை வச்சு என் மேலே ரொம்ப அன்பு செலுத்த ஆரம்பிச்சிட்டாரு. என்னுடைய திறமை மேலும் என்னுடைய மேலும் அதுக்கு ரொம்ப நன்றி சார். இந்த படத்தை நான் வந்து வில்லனா என்னுடைய கேரியர் ஆரம்பித்தேன் நடிகராக. அதுக்கப்புறம் அப்பா காமெடியன் எல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சு. நான் ஒரு வில்லனாக நடிக்க ஆரம்பித்ததுனால இந்த நம்ம நடிகர் வில்லன் எல்லாம் பண்ணியிருக்க நம்ம நண்பரை பார்த்தேன். ரியலாகவே சொல்கிறார், ஒரு இந்திய ஆர்டிஸ்டுக்குரிய அத்தனை குணாதிசயங்களும் அவர்கிட்ட இருக்குது சார். நீங்கள் இந்தியாவின் அனைத்து மொழிகளிலும் பிரகாஷ் ராஜாருமே நடிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு வரும். யூ லேர்ன் மோர் லாங்குவேஜஸ் ப்ளீஸ். அப்புறம் என்னுடைய நம்ம மனோபல் அண்ணன், அவர் எவ்வளோ பிஸின்னு தெரியும். இப்போ இயக்குனர் சங்க தேர்தல் வேறு நாளானைக்கு நடக்குது. அதில் நான் துணைத் தலைவருக்கு நிற்கிறேன், செல்வமணி விக்ரமன் சார் அணியில். அண்ணன் வந்து ஈசி மெம்பருக்கு நிற்கிறாங்க. இவ்வளோ பிஸிலையும் இங்கே வந்ததுக்கு ஒரே காரணம், எந்த படங்களிலும் வெற்றியிலும் எந்த ஒரு படங்களுடைய நிகழ்ச்சியிலும் ஒரு நடிகர் கலந்து கொள்ளுங்கிற அக்கறையில் தான். அதன் அடிப்படையில் தான் நாங்கள் 2 பேருமே வந்திருக்கோம். இது எல்லா நடிகரும் செய்யணும்னு நான் நினைக்கிறேன். எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் ஒரு முதல் போட்ட முதலாளி
அந்த முதல் திரும்பி வந்து சந்தோஷப்படுற நிகழ்வில் நம்ம கலந்துக்கணும். அந்த சந்தோஷம் ஒரு ஆசீர்வாதமாக நமக்கு மாறணும்னு நம்புகிறேன். அப்புறம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண திரு லிப்ரா ரவி அவர்கள் முந்தா நாள் காலைல ஃபோன் பண்ணி ஒரு ஷோக்கு அரேஞ்ச் பண்ணுறது விஷயமா பேசும்போது நான் ஓப்பனாகவே சொன்னேன், எப்படி சார் கலெக்ஷன் அப்படின்னா, சார் வெரி ஹாப்பி சார், வெரி வெரி ஹாப்பி. அந்த மாடுலேஷன்லேயே எந்த பொய்யும் இல்லாமல் பரவாயில்ல சார், நல்லா போயிட்டு சார், பிக்கப் ஆகிட்டு நினைக்கிறேன், அப்போல்லாம் எதுவுமே இல்லை சார், வெரி ஹாப்பி சார், வெரி வெரி ஹாப்பி சார், வெரி. அவர் ரொம்ப ஸ்பீடாக இங்கிலீஷ் பேசுகிறாரு. ஸோ அந்தளவுக்கு இந்த படம் வந்து அவரை சந்தோஷப்படுத்திருக்குன்னா இது உண்மையிலே ஒரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு படம் ரிலீஸ் ஆகி 2வது நாளோ 3வது நாளோ கூட இந்த சக்ஸஸ் மீட் நடக்கலை. இது கிட்டத்தட்ட ஒரு இன்றைக்கி 8வது நாள் சக்ஸஸ் மீட் நடக்குது. 7 நாள் 8 நாள் கலெக்ஷனை பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த விழா நடத்துகிறோம். ஸோ இது உண்மையான ஒரு வெற்றி விழா. இந்த படத்தை ஆதரித்த காமெடி படம் தானே இல்லாமல் யோகி பாபு சார் நடித்து இந்த படம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 300 ஸ்க்ரீனுக்கு மேலே ரிலீஸ் ஆகி அவரை ஹீரோவாக எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவர் வர்ற சீன்ஸு அவர் அடிக்கிற ஒன்லைனுக்கெல்லாம் தேட்டரில் கிளாப்ஸ் கிளியுது. இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டுக்கே வர முடியாத அளவுக்கு பயங்கரமான பிஸி ஆர்டிஸ்ட்டாக இருக்கார். அவர் கூட நடித்ததில் ரொம்ப சந்தோஷம். அவர் என்னை ஒரு பிரதராக ஃபீல் பண்ணி வந்து ஒவ்வொரு படத்துலையும் ரொம்ப என்னை வந்து என்கரேஜ் பண்ணுவார். அண்ணே 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 அண்ணேம்பார். ஒரு காமெடி நடிகர்கள் எவ்வளோ பேர் பார்த்துருந்தா கூட யோகி பாபு சார் வந்து ஒரு எளிமையும் டைரக்டர்களை நேசிக்கக்கூடிய அவருடைய ப்ளஸ்ஸு மைனஸ் என்னென்னா எந்த டைரக்டரையும் விட்டுறக்கூடாது, எந்த உறவுலையும் நம்ம விட்டுறக்கூடாது, எல்லோரும் நமக்கு வேணும்னு அவர் நினைக்கிறாரு. அதுதான் அவருடைய ப்ளஸ்ஸாகவும் இருக்குது. சமயத்தில் வந்து சில என்ன சொல்கிறது, இந்த ஷோக்கு வர முடியாத கூட அவருக்கு காரணம் என்ன, பயங்கர பிஸி. அது ஆண்டவருடைய அருள் அவருக்கு நிறையா இருக்குது. இப்படியே அவர் பிஸியாகவே இருக்குன்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த விழாவிற்கு வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். சாம்பண்டன் சார் வந்து ஒரே கல்ல 2 மாங்காய் மாதிரி இந்த ஒரு வருஷத்தில் 100ங்கிற படத்தையும் இந்த கூர்காங்கிற படத்தையும் ஒரு வருஷத்தில் 2 படம் ஹிட் ஆகியிருக்காரு. நான் ஒரு விழாவில் சொன்னேன், பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் தான் வந்து ஒரு டைரக்டர்ஸ் வந்து ஒரு வருஷத்தில் 2 படம் ஹிட்டு கொடுத்துருக்காங்க. கலர் பட காலத்தில் எனக்கு தெரிஞ்சு யாருமே கொடுத்ததில்ல. அது இவராக இருப்பார் நான் நம்புகிறேன் அப்படின்னு சொன்னேன். அது இன்றைக்கி நிரூபணமாயிருக்கு. ஒரு வருஷத்தில் 2 கிட்டு கொடுத்த டைரக்டர் எனக்கு தெரிஞ்சு சாம்பண்டன் சார் தான். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். முதல்ல ப்ரெஸ் அண்ட் மீடியா உங்களோட பாசிட்டிவான ரிவ்யூஸ் அண்ட் ஃபீட்பேக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தில் வந்து ஒரு சீரியஸான பிளாட் இருந்தாலும் அது ஒரு ஃபன்னாக ஹேண்டில் பண்ணியிருந்தார் சாம். அதுதான் இந்த படத்தோட ஒரு புது ஃப்ளேவர் கிடச்சிதுன்னு நினைக்கிறேன். அது ஆடியன்ஸ் தேட்டரில் அவங்களோட ரிசெப்ஷன் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கு ரைட் ஃப்ரம் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் உங்களோட பாசிட்டிவான ஃபீட்பேக் கொடுத்துட்ருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஓனாய் மாட்டுக்குட்டியும் அதுக்கப்புறம் நான் ஃபியூ ஃபிலிம்ஸ் லீடாக பண்ணியிருந்தேன். இப்போது அதுக்கப்புறமா திருப்பி வில்லனாக பண்ணியிருந்தேன். இதுக்கும் ஆடியன்ஸு நீங்களும் சரி நல்லா ரிசீவ் பண்ணது வந்து கிவ்ஸ் மீ அ லாட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் அண்ட் என்கரேஜ்மெண்ட். அதே மாதிரி என்டையர் கிரெடிட் வந்து இட் ஷுட் கோ டு சாம் அண்ட் தி டைரக்ஷன் டீம். அதுக்கப்புறம் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு தி ப்ரொடியூசர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர் மிஸ்டர் ரவி அண்ட் தி என்டையர் டீம். உங்களோட சப்போர்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங். தேங்க்ஸ். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தான் ரவி மரியாவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இருக்கிற டயலாக்கையும் சேர்த்து பிடிங்கி அவர் பேசிடுவார். அதை மாதிரி நம்ம என்ன பேசலான்னு நினச்சோமோ அது மொத்தத்தையும் பேசிட்டாரு. இனிமேல் நான் என்ன பேசுறது? ஏன் டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து எக்ஸிபியூட்டர் பிரிண்ட் வரைக்கும் பேசிட்டிய நீ? ஏன் ஒரு இன்னும் 2 டயலாக்கான்னு பிரித்து கொடுப்ப? ரொம்ப நானும் ரூபனும் இப்போ உள்ளே பேசிகிட்டு இருக்க போது நினச்சோம், படம் எடுக்கிறத விட அது வெளியீடு எவ்வளோ பெரிய கஷ்டங்களை தாங்கிறது. ரிலீஸ் ரெகுலேஷனுங்கிறதே வந்து இல்லாமல் போயிடுச்சு. இது என்னுடைய ப்ராடக்ட், நான் எப்போ வேணால் ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி லிப்ரா அவர்கள் இந்த படத்தை வாங்கி வெளியிட்டு இன்றைக்கி மகிழ்ச்சியோட ஒரு சக்ஸஸ் மீட் வந்து பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு முதல்ல அவருக்கு நன்றி. அதாவது ரவி ஃபோன் பண்ண போது அவர் சூப்பர் சார் அப்படின்னு சொன்னார். அதுவே ரொம்ப இப்போல்லாம் அந்த வார்த்தையே யார்கிட்டேயும் வர்றதில்லை. ஏன்னா படம் ஓடுதா இல்லையான்னு அடுக்கடுக்கா அப்படியே டகடக 5 படம் 10 படம்னு வந்து விழுந்துகிட்டே இருந்தால் எந்த படம் ஓடுது எந்த படம் ஓடலைங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை யாருக்குமே தெரியாமல் இருக்குது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சாம் முதல்லையே என்ன பிளான் பண்ணாரோ, அதாவது கூர்காங்கிற டைட்டில் முதல்ல அந்த பேனருக்கே எனக்கு வாழ்த்து சொல்லணும் போல இருக்குது. 4 monkeysன்னு, உண்மையிலே 4 பேர் மங்கி தான். அந்த கூர்காங்கிற டைட்டில் வச்சு யோகி பாபு பக்கத்தில் ஒரு நாய் வச்சு அந்த ஃபஸ்ட்டு போஸ்டர் வந்த போதே தெரிஞ்சிடுச்சு இந்த கதைக்கான களம்
இது வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு கரெக்டாக யோகி பாபுதை ஃபுல் நைட்டாகவே வாங்கி, யூஸ்வலாக நான் நைட் ஒர்க் பண்ண மாட்டேன், பட் சாமுக்காகவும் யோகி பாபுக்காக தான் ஒர்க் பண்ணேன். ஏன்னா ஒவ்வொரு எபிசோடும் ரவி சொன்ன மாதிரி சின்னதாக இருக்க எபிசோடு, பட் அங்கே ஸ்பாட்டில் டெவலப் ஆகி கொஞ்சம் பெருசாகும். நான் ஆனந்தராஜ், யோகி பாபு அது நடித்த எல்லாமே நீங்கள் ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் இதில் எல்லாமே கலந்துருக்கு, ராஜோட இசை மற்ற எல்லாமே கலந்ததுனால தான் ஒரு வெற்றி படம் அமைய முடியும். முதல்ல வந்து சிம்பிளான டோனில் உள்ள கதைகள் வந்துட்டே இருந்துச்சுன்னா டக்குன்னு ரீச் ஆகி ஜனங்க மத்தியில் போய் உட்காந்துடலாம். அழுத்தம் திருத்தமான கதைகள் இப்போ எடுக்க முடியுமான்னு எனக்கு தோணலை. எங்கள் காலங்கள் வேறு, ஆனால் இந்த காலத்தில் அழுத்தம் திருத்தமான கதைகள் எடுக்க முடியுமான்னு தோணலை. சிம்பிளாக உடனே பட்டுன்னு அடித்தா உடனே பற்றிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான கதைகள் தான் இப்போ எடுபடுது. அந்த வகையில் இந்த கதையை சீரியஸ் டோன் இருந்தாலும் அது நகைச்சுவை அதிகம் புகுத்தி அதை அந்த டோனில் கொண்டு வெற்றி கொடுத்துருக்காரு சாமு. அதாவது ரவி சொன்ன மாதிரி இந்த வருஷம் 2 வெற்றி, அதுவும் ஒரு இயக்குனர்களுக்கு நித்திய கண்டம் பூரண ஆயுசு. எங்கள் காலங்கள்லாம் ஒன்றும் இல்லை, ஏதான ஃபெயிலியர் ஆனால் ஸ்கிரிப்ட் தப்புன்னுவாங்க, ஏதாவது ஸ்கிரிப்ட் தப்பு அதனால தான் அந்த படம் ஃபெயிலியர்னுவாங்களே. எங்களை விதத்தெல்லாம் ஒதுக்கவே மாட்டாங்க. நாங்கள் பாட்டுக்கு பண்ணிகிட்டு இருந்தோம். ரவி மரியாவுக்கு தெரியாது, ஒரு வருஷம் அதிக படங்களை இயக்கிய இயக்குனர்னு நான் அவார்டு வாங்கியிருக்கேன், 6 படம். அதுவும் சிறப்பு தானே. இங்கே தமிழில் 2 படம் அட்டஸ்டேஜ் போயிடுது, கன்னட 1 படம், காலையில் 7 to 1 விஜயகாந்த் படம், 2 to 6 பிரபு படம், 6 o'clock ஃப்ளைட்டு பிடிச்சி அங்கே கன்னடத்தில் விஷ்ணுவர்தன் படம். இப்படி பண்ணிட்டு மறுநாள் காலையில் இங்கே மறுபடியும் விஜயகாந்த் அந்த மாதிரிலாம் இருந்தேன். ஏன்னா அந்த மாதிரியான ப்ரெஷர் இருந்தது. ஏன்னா ஸ்கிரிப்டெல்லாம் முடிச்சுட்டு போனதுனால எங்களுக்கு கவலை இல்லாமல் இருந்தோம். ஆனால் அதெல்லாம் இப்போ பண்ண முடியாது. ஒவ்வொரு படம் முடிஞ்சு போகிறதுக்குள்ளே பெரும்பாடாக இருக்குது. அதே மாதிரி நடிகர்களும் ஒவ்வொரு படம் முடிச்சு தான் அடுத்த படம் ஆரம்பிக்கிறாங்க. ரஜினி சார் ஒரு தடவை கேட்டார் என்கிட்ட, ஏன் ஒரு படம் முடிச்சு இன்னொரு படம் போகிறாங்க, ஏன் அடுத்தடுத்து போக வேண்டியதானே, ஒரு வருஷத்தில் நான் 18 படம் ஹீரோவாக நடித்தேன் தெரியுமா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், இப்போ ஃப்ரேம் பெருசாகிடுச்சு சார், ஒவ்வொன்றும் பெரிய பெரிய வியாபாரம் பெருசாக இருக்கும்போது நிறுத்தி நிதானமாக பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க எல்லா ஹீரோஸும். அதுதான் அந்த ப்ராப்ளம், வேறு ஒன்றும் இல்லை. எல்லாரும் ஸ்கிரிப்டை கேட்டு 1க்கு 4 தடவையாக கேட்டு பண்ணணும்னு அப்படி கேட்ட போதே நிறைய படம் ஃபெயிலியர் ஆகுது. அதுதான் ஒரு சோகமான நிகழ்வு. இருந்தாலும் இந்த கும்பலில் இந்த படம் தனித்துவமாக நின்னதுக்கு சாமுக்கும் அதை தயாரித்த எல்லா தயாரிப்பாளர்களுக்கும், முக்கியமாக வெளியிட்ட ரவி அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இல்லை, ஒரு விஷயம் மறந்துட்டேன். இந்த படத்தில் அத்தனை அசிஸ்டன்ட் டைரக்டரும் ஃப்ரெஷ் டெண்டரில், ஒருத்தர் கூட எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான டைரக்டர்ஸ், அசோசியேட் டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் யாருமே இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக ஒரு 5 கிரியேட்டர்ஸ் செலக்ட் பண்ணி, யூத்தான ஆளை செலக்ட் பண்ணி இந்த படத்தை அவங்க பண்ணியிருக்காங்க. உண்மையிலே அதுக்கு மிகப்பெரிய கட்ஸ் வேணும். ஏன்னா ஒரு ஷெடியூல் போகிறதுக்கு ஒரு நல்ல டைரக்டர் தேவைப்படுற காலம், ஒரு பிரேக் டவுன் போகிறதுக்கு ஒரு டைரக்டர் தேவைப்படுற காலம், ஒரு டைலாக் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு டைரக்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் உதவி இயக்குனர்களே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற உதவி இயக்குனர் நம்பி அந்த பணியை கொடுத்தார். உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் யூ சாம் சார். அந்த படத்தில் இருந்த டைரக்டராக ஒர்க் பண்ண மிஸ்டர் விநாயக் அண்ட் மிஸ்டர் பிரதீப் அண்ட் மிஸ்டர் ரிஷி, இன்னும் ஒரு 4 நண்பர்கள், அனைவருக்கும் மிக சிறந்த எதிர்காலம் இருக்குது. எல்லாருமே ரீசெண்ட் டேஸில் அப் டு டேட்டாக இருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் நம்ம பேசுகிறது எல்லோரும் மாற்றி கேட்டு தான் இருக்கோம். சக்ஸஸ், அதாவது இந்த படம் வெற்றி அடைஞ்சிருக்கு, தயாரிப்பாளர் சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னா அது ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போல்லாம் படம் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களாவே யோசிக்கிறாங்க படம் எடுக்கலாமான்னு. ஏதோ புதுசாக வந்தவங்கெல்லாம் கொஞ்சம் சினிமாவை காப்பாற்றி தைரியம் இருக்குது. பட்டு எவ்வளவோ படம் நடந்துக்கிட்டு இருக்குது, பட் ரிலீஸ் ஆகிறது ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது. அந்த இதிலெல்லாம் தப்பிச்சு சில படங்கள்லாம் இப்போது ரிலீஸ் ஆகி நல்ல பேர் வாங்கிட்டுருக்கு. அது இந்த 2 மாதத்தில் கிட்டத்தட்ட 4 படம் ரிலீஸ் ஆச்சு. 4 படத்தில் நான் இருக்கேன். 4 படத்தில் நான் இருக்கேங்கிறத விட 4 படத்தில் நல்ல பேர் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
சில பத்திரிக்கைலாம் எழுதுவாங்க, மயில்சாமி ஒரு சீன் வந்தாலும் கலக்கிட்டு போயிடுறாரு அப்படின்ட்டு. நெஞ்சமுண்டு நேர்மை உண்டுங்கிற படத்தில் கொஞ்சம் வந்தால் நல்லா இருக்குன்னாங்க. களவாணி 2 அதுலேயும் ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க. இந்த கூர்கா படத்தில் ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க. அது பர்டிகுலராகவே ஃபோன் பண்ணி இந்த சீன்லாம் ரொம்ப கிளாப்ஸ், இந்த சீன்லாம் ரொம்ப பிரமான்னு சொல்லும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷம். பட் நேற்று டைரக்டர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி சார் நீங்கள் வரணும் அப்படின்னாங்க. நான் ஈசிஆர் ரோட்டில் ஷூட்டிங்கை முடிச்சுட்டு ஓடி வர்றேன். அதில் தான் மூச்சு வாங்குது. ஆனால் 5 மாதத்தில் இதுதான் முதல் ஷூட்டிங். மற்ற மாதிரி பிஸியாக இருக்கேன் நினைக்காதீங்க. நான் அப்படி மனசில் என்னது உள்ளத்தில் இருக்கிறது தான் ஒத்தட்டில் வச்சு பேசுகிறது. எல்லா படம் முடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 4 மாதமாக ரெஸ்ட்டு. கரெக்டாக முந்தானது தான் ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி ஆரம்பித்தாங்க. எப்படியா அந்த நிகழ்ச்சி வந்து கலந்துக்கணும் அப்படின்ட்டு வந்தேன். ஒரு சில நேரத்தில் வந்து இயக்குநர்கள் வந்து ஒரு சீன் சொல்லும்போது, இந்த சீன் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடுமோ அப்படின்னா நான் ரொம்ப யோசிப்பேன். மற்றவங்க மாதிரி காசு கொடுக்குறானேங்கிறதுக்காக நடிச்சிட மாட்டேன். நிறைய பேர் கேட்டாங்க, நீங்கள் நல்லா பண்ணுறீங்களே, ஏன் உங்களுக்கு படங்கள் கம்மியாக வருதுன்னு. எனக்குன்னு ஒரு அளவுகோல் வச்சுப்பேன். டபுள் மீனிங் பேச மாட்டேன், 5D கேமராலாம் ஆட் பண்ண மாட்டேன், ஒரு பர்டிகுலர் குரூப்போடு சேர மாட்டேன். அது ஏன் அப்படி சேர மாட்டேன்னா, என்னோடய ஃப்ரீடம் பாதிக்குது. நான் முதல்ல இந்த இயக்குனர்கிட்ட கேட்டேன், சார் நீங்கள் பேப்பரில் இருக்கிற மாதிரியே எதிர்பார்ப்பீங்களா, இல்லை ஏதாவது மாறுச்சுன்னா? சார் அப்படிலாம் கிடையாது சார், நான் மயில்சாமி நினைச்சு தான் எழுதியிருக்கேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்கள் சார் அப்படின்னு முதல் நாளே எனக்கு சந்தோஷத்தை கொடுத்துட்டாரு. என்ன காரணம், எனக்கு படிக்க தெரியாதுன்னா, கொஞ்சம் ஹோட்டலில் வேலை செஞ்சதுனால கொஞ்சம் மெமோரி கொஞ்சம் இப்போ கொஞ்சம் வீக்கு தான். அதை கொஞ்சம் அப்படி மனசில் வச்சு எஸ்கேப் ஆகிடுறோம். ரொம்ப லென்த்து டைலாகாக இருந்தால் டைரக்டர் சொல்லிக் கொடுக்குறவங்க பின்னால் ரொம்ப அற்புதம். இங்கே ஒரு திருக்கார் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான். ஒரு ஆர்டிஸ்ட் எப்போ எப்படி நடிக்கிறாங்களோ அவங்கள மாதிரியே சொல்லி காட்டுவார். அதெல்லாம் எனக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக இருந்தது. நைட் அண்ட் டே ஒர்க் பண்ணோம், டயர்ட் தெரியல. எல்லாத்தையும் பிடிச்சது என்னென்னா, ஒரு படத்தில் நடித்து சம்பளம் வாங்கி அந்த படம் ரிலீஸ் ஆகி அது சக்ஸஸ், நான் சந்தோஷமாக இருக்கேன்னு அதுக்கு ஒரு நிகழ்ச்சி வைக்கிறாங்க தெரியுங்களா. இதோட சிறந்த நிகழ்ச்சி எதுவுமே கிடையாது. அதுக்காக தான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்துட்டுருக்கேன். ஒரு சில பேப்பர்லேயும் ஒரு சில இந்த என்னமோ சொல்லுவாங்களே யூடியூப்லாம் போடுவாங்க. எனக்கு நிறையா பத்திரிக்கை வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஒரு பத்திரிக்கையில் போட்டிருந்தாங்க, மயில்சாமி வந்து நல்லா ஆக்ட் பண்ணுறாரு, இப்போ உள்ள இயக்குநர்களுக்கெல்லாம் தெரியலையா அப்படின்னு எழுதியிருந்தாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆகிப்போச்சுன்னா இப்படிலாம் போட்டு விட்றாங்க அப்படின்னு. பட் அந்த வருஷத்தை தப்பிச்சு இப்போ புதுசாக ஒரு இயக்குநர்கள்லாம், சார் கதை எழுதும் போதே உங்களை நினச்சி நான் எழுதுகிறேன் ஒரு சீன். இப்போது சந்தான பாரதி பையன் ஒரு படம் ரைட் பண்ணிகிட்ருக்கார். அதில் ஒரு 2-3 சீன் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். அது எப்படி அப்படின்னா, இந்த காற்றின் மொழி படத்தை பார்த்துட்டு சந்தான பாரதி மிஸ்ஸஸ் வந்துல, நீ யாரை இந்த படத்தில் போடுறியோ இல்லையோ மயில்சாமி கண்டிப்பாக போடணும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா ரெக்கமெண்ட் பண்ணி அந்த படத்தை நான் நடிச்சுட்டு வரேன். எனக்கு அது ரொம்ப பெருமையாக இருக்குது. சரண் சார் டைரக்டர், அவரும் முதல்ல எனக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது அதான் சொன்னார், சார் எங்கள் அம்மா அவங்கள சொன்னாங்க சார் அப்படின்ட்டு. அப்புறம் நான் நினச்சிக்கிட்டேன், பரவாயில்ல, 60 வயசுக்கும் பிடிக்குது, 6 வயசுக்கும் பிடிக்குது, நம்மளை பார்த்து யாரும் பிடிக்கலன்னு சொல்லிங்கிறது தான் சந்தோஷம். நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறது இப்பவும் சொல்கிறேன். கடவுளை கும்பிட்றது வந்து எனக்கு வந்து திருட்டு புத்தி கொடுக்கல, கொடுக்குற எண்ணத்தை கொடுத்துருக்குறான். ரெண்டாவது கெட்ட பேர் இது வரைக்கும் வாங்கலை, அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த மாதிரி நான் நடந்துக்கல, ஆனால் ரொம்ப சுதந்திரமானவன். நான் என்ன பண்ணுறேங்கிறது எல்லாமே தெரியும். முதல்ல யாருக்கு தெரியும், என் வீட்டில் என் ஒய்ஃபுக்கு தெரியும். அதனால் எனக்கு கவலையே கிடையாது. ஆனால் சமுதாயத்துக்கு பயப்படுவேன், ரொம்ப ரொம்ப பயப்படுவேன். இன்னும் அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். எடுக்கிற படமும் ரிலீஸ் ஆகிற படமும் எல்லாமே ஓடணும். எல்லா தயாரிப்பாளரும் நல்லா இருந்தால் நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம். சினிமா உலகம் சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம். நிகில் முருகனோட ட்ரெஸ்ஸு ரொம்ப சூப்பர். ஏன்னா அவர் ஒரு முறை எனக்கு எம்ஜிஆர் மாதிரியே ட்ரெஸ் பண்ணுறாரு. ஏதோ உலகம் சுற்றுவாளிகளில் ரெட் அண்ட் ரெட்டில் வந்தார், எங்கள் வீட்டு பிள்ளை படத்தில் தானே. எஸ், தேங்க்ஸ், நன்றி நன்றி நன்றி. எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் தேங்க்யூ. தேங்க்ஸ். கொஞ்சம் லேட்டாக ஆரம்பித்தோம். அதுக்கு என்னென்னா, நம்ம இவர் பாபு சாருக்காக வெயிட் பண்ணோம். அவர் கொஞ்சம் பிஸியாக இருக்கார். அதில் எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான், ஏன்னா வரேன்னு சொல்லிட்டு வரல. பட் ஓகே, அவருக்கு பிஸியாக இருக்கிறதுனால, ஏன்னா பிகாஸ் இங்கே இருக்க மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாருமே பிஸியாக இருக்கவங்க தான். கண்டிப்பாக வந்திருக்கணும் அவர். ஓகே, ஃபைன். தேங்க்யூ, தேங்க்ஸ் எல்லாருக்கும். ஏன்னா 100க்கும் உங்கள் சப்போர்ட் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் கூர்காக்கும்
ஃபஸ்ட்டு பெரிய தேங்க்ஸ் ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்குமே அண்ட் ஆன்லைன் அண்ட் எவ்ரி ஒன். அதுக்கப்புறம் நான் ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் யாருக்கு சொல்லணுன்னா லிப்ரா சந்திரசேகர் சார். ஏன்னா நான் டெய்லி வந்து அவருக்கு தான் ஃபோன் அடிப்பேன். அடித்து அவர்கிட்ட கேட்பேன், சார் படம் இட்டா, உண்மையிலே இட்டா, எப்பா சத்தியமாக இட்டுப்பா. ஏன்னா எனக்கு அது ஒரு சின்ன இது இருக்கும். ஏன்னா பிகாஸ் அவ்வளோ எஃபர்ட் போட்டு, ஏன்னா இது வரைக்கும் நான் வந்து ஐ கேன் டெல் இட் ஆன் ஃபேஸ் இந்த விஷயத்தில் சொல்ல. ஏன்னா எனக்கு போன படம் வந்து சரியான பப்ளிசிட்டி இல்லை. ஒரு 2 நாள் தள்ளி தான் ரிலீஸ் ஆச்சு. பப்ளிசிட்டி ஓகே இருந்தது, பட் ஓகே, ஒரு ப்ரொடியூசர் அண்ட் நவ் ஹி இஸ் ஹாப்பி. பட் டார்லிங்க்கு அப்புறமா எனக்கு வந்து நான் 2 பெரிய கம்பெனியில் தான் அதுக்கப்புறமா பண்ணேன். இவ்வளோ பப்ளிசிட்டி கொடுத்தது வந்து எனக்கு லிப்ரா சந்திரசேகர் சார். ஏன்னா எங்கே பார்த்தாலும் பேனர் இருக்கும் அண்ட் டிவி ப்ரமோஷன்ஸ் எல்லாத்துலேயுமே அவர் வந்து அவ்வளோ அழகாக வந்து படத்தை புஷ் பண்ணார். அண்ட் வெரி பிக் தேங்க்ஸ் டு ஹிம். தேங்க்யூ சார். ஏன்னா இந்த படம் ஏன்னா எல்லாமே ஒரு 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 கிரேஸியான படம். ஏன்னா எல்லாம் நான், ரூபன், கிஷோர், கிருஷ்ணா நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். பாபு சார் நடிக்கிறாரு. அண்ட் இப்போ ஆர்டிஸ்டாக வந்து ரவி மரியா சார், மனோபாலா சார், மயில்சாமி அண்ணன், சார்லி சார் வர முடியல, சாரி, எல்லாருமே இருக்காங்க. பட் இந்த படத்துக்கு வந்து அந்த புஷ் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா ஒரு 4 படத்துக்கு நடுவில் வருது. ஸோ அதை வந்து சந்திரசேகர் சார், லிப்ரா சந்திரசேகர் சார் அவ்வளோ அழகாக பண்ணி கொடுத்தாரு. தேங்க்யூ சார், தேங்க்ஸ் அ லாட். அண்ட் அதுக்கப்புறம் என்னோடய டெக்னீஷியன் டீமும் ப்ரொடியூசர்ன்றதுனால அவங்கள பற்றி நான் பேச வேணான்னு நினைக்கிறேன், தேவையில்லைன்னு நினைக்கிறேன்ல, கரெக்டு. ஏன்னா பேசினாலும் எல்லாம் நம்ம பசங்க. அண்ட் ராஜ், தேங்க்யூ ராஜ். ஏன்னா இந்த மாதிரி ஒரு 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 படத்துக்கு வந்து மியூசிக் ரொம்ப முக்கியம். அவ்வளோ அழகாக எனக்கு மியூசிக் பண்ணி கொடுத்தாரு ராஜ்பரத் சார், தேங்க்யூ. ரவி மரியா சார், மனோபாலா சார், மயில்சாமி சார் எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா நான் வந்து நைட்டு தான் வந்து ஒரு ஷூட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்டில் இருந்தேன். ஒரு நைட்டு 3 மணிக்கு வந்து ஷார்ட் வைக்கும் போது கூட இவங்க எல்லாருமே அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணதுனால தான் இந்த படத்தை வந்து 34 டேஸில் முடிக்க முடிஞ்சது. அண்ட் வெரி பிக் தேங்க்ஸ் டு தெம். அவங்க இல்லைன்னா இந்த படம் வந்து எப்படி இருந்திருக்கும். அவங்க வந்து கொஞ்சம் இல்லைம்மா கொஞ்சம் டயர்டாக இருக்கா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா கூட என்னால் இவ்வளோ டைட்டாக இந்த படத்தை பண்ணியிருக்க முடியாது. அண்ட் இதுக்கு மெயினாக வந்து என்னோடய டீம், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டீம் எல்லாருமே புதுசு. சார் சொன்ன மாதிரி எல்லாருமே புதுசு. யாருக்குமே வந்து அதுக்கு முன்னாடி வந்து எல்லா ஷார்ட் ஃபிலிம்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து இப்போ காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எதுவுமே தெரியாது. இந்த மாதிரி ஒரு ஒரு டைமில் வந்து எல்லாருமே இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஒர்க் பண்ணி அவ்வளோ அழகாக முடிச்சு கொடுத்ததுக்கு என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் எல்லா மொத்த டீமுமே, ஏன்னா நான் அவங்கள மட்டும் சொல்லலை, கேமரா டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், லைட் ஆஃபீஸர்ஸ் ஆகட்டும், எல்லாருமே. ஏன்னா இந்த ஸ்பீடில், ஏன்னா நாங்கள் ஒர்க் பண்ணும்போது எங்களுக்கு தெரியும். ஏன்னா ஃபோரம் மால் வந்து எங்களுக்கு பெர்மிஷன் 12 o'clock தான் தருவாங்க. 12 to மார்னிங் 5 தான் ஷூட் பண்ணோம். 5 hours தான் இருக்கும். இதில் போய் ஒரு லைட் ஆஃபீஸர் போய் அங்கே லைட்டை உள்ளே எடுத்துகிட்டு போகிறதுக்கே 12 o'clock ஆகும். அதுலேருந்து ஒரு 4 hours தான் ஷூட் பண்ண முடியும். இந்த டைமில் மொத்த டீமுமே எங்களுக்காக ஒர்க் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்ட் திருப்பி அதுதான் சார்கிட்ட திருப்பியும் கேட்டுப்பேன், சார் சக்ஸஸ் தானே இன்னும் ஏன்னா வாரத்துக்கு 4 படம் வந்து சக்ஸஸ் மீட் நடக்குது. எனக்கு அதுவே பயம். ஏன்னா இது வரைக்கும் என் படம் எதுவுமே படங்கள் ஓடி இருந்தாலும் நாங்கள் சக்ஸஸ் மீட் வச்சதில்லை. எனக்கு அதுவே ஐயோ போய் அசிங்கமாயிடுமா அந்த ஒரு ஃபீல்லே தான் இருப்பேன். ஸோ அதனால் சார்கிட்ட கேட்டுப்பேன், சார் உண்மையிலேயே சக்ஸஸ் தானே சார்? அவர் தான் சொல்லுவார், ஐயோ கண்டிப்பாக உண்மையிலேயே எனக்கு லாபம் தான் ஏன்னாரு. அப்புறம் அந்த ஹாப்பினஸ் தான். அண்ட் தேங்க்யூ, தேங்க்ஸ் லாட், தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் ஃபார் மேக்கிங் அவர் ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் வெஞ்சர் வெரி பிக் சக்ஸஸ்ஃபுல் ஒன். 4 monkeys. அடுத்து monkeys என்னென்ன பண்ண போகுதுன்னு தெரியல, ரூபன் தான் டிசைட் பண்ணோம். தேங்க்யூ, தேங்க்ஸ் லாட், தேங்க்ஸ் டு மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, தேங்க்யூ.